தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் உலக நாடுகளின் வரிசையில் இன்றைக்கு ஜாம்பியாக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிக்க போகிறோம். ஜாம்பியா தேசமானது அதிகாரப்பூர்வமாக இது ஒரு குடியரசாகும். மத்திய, தெற்கு மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்காவின் குறுக்கு வழியில் நிலத்தால் சூழப்பட்ட ஒரு நாடாகும். சுமார் 2 கோடிக்கு அதிகமான மக்கள் இத்தேசத்திலே வசிக்கிறார்கள். இத்தேசமானது 10 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு 117 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. இத்தேசத்தின் ரட்சிப்புக்காக இன்றைக்கு நாம் தேவனை நோக்கி பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். சுமார் 95% மக்கள் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுகிறார்கள். இவர்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்து நிற்கிறவர்களாய் காணப்படும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜாம்பியா குடியரசுக்காக நாங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கிறோம். சுமார் 2 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டிலே கர்த்தர் தாமே அடைக்கலமாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே கண்மலையாய் நீர் அவர்களுக்கு இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, கர்த்தர் இந்த தேசத்தை கண்ணோக்கி பாருங்க. இந்த தேசத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். இந்த தேசத்தின் திருச்சபைகளுக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் அன்பினாலே ஒவ்வொருவரும் நிரப்பப்படட்டும். ஆவிக்குரிய கனிகளினாலே நிரப்பப்பட்டவர்களாய் காணப்படட்டும். ஆண்டவரே, எல்லாருடைய பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்களாய் சாட்சி நிறைந்த வாழ்க்கை வாழத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யுங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜாம்பியா மக்கள் ஆண்டவரே அவர்கள் கையிட்டு செய்கிற பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆளுகிறவர்களுக்கு கர்த்தர் ஞானத்தை தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். உண்மையோடு ஆளுகை செய்ய ஆண்டவரே மக்களுக்கு ஏற்ற நலன்களை கொடுக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். சுவாமி, ஆண்டவரே, ஜாம்பியா தேசம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். சிறுவர்கள், வாலிபர்கள், பெண்கள், ஆண்கள் ஒவ்வொருவரும் உங்க அன்பை கண்டுகொள்ளட்டும். சுவாமி, உங்களுடைய 2ஆம் வருகைக்கு இந்த நாடானது ஆயத்தமுள்ள நாடாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். சுவாமி, ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, கள்ள உபதேசங்கள் இத்தேசத்திலே பரவாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவனை உண்மையோடு ஆராதிக்கிற கிருபையை கர்த்தர் தாங்க. முழு இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிற கிருபையை தாங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த தேசத்தை பாதுகாத்து ஆசீர்வதித்து உமக்குள்ளே கர்த்தர் நிலைநிறுத்துகிறபடியால் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.